வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோராலயும் ரசிச்சு பார்க்கப்படுற ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது இன்னைக்கு அதனுடைய முகத்தையே மாத்தி வேற மாரி இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. அவ்வளோ எமோஷன் அது மட்டும் இல்லாம ஃபன், கலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஷோ இன்னைக்கு அப்படியே தன்னுடைய தன்மைய மாத்திட்டு இருக்கிறது உண்மையிலேயே சிடபிள்யூசி ஃபேன்ஸ்க்கு மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பாலா, குரேஷி, உசேன் மணிமேகலை, சிவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிச்ச கோமாளிஸ் இடம் பெறாதது. அது மட்டும் இல்லாம ரக்ஷனோட ஆங்கரிங் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிச்சவங்க அந்த ஷோவை விட்டு போனது ஒரு பெரிய நெகட்டிவா இருந்தா கூட இந்த ஷோ அந்த பழைய சிடபிள்யூசி அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபேன்ஸ் அதுக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திவாகர், அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர் பண்ண விஷயங்களால இன்னைக்கு மொத்தமா சிடபிள்யூசிக்கு இருந்த டிஆர்பி அப்படிங்கிறது சுத்தமா போயிடுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அது மட்டும் இல்லாம மாகாபா, புகழ், கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கும் உள்ள நடக்கிற சண்டை அப்படிங்கிறது இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்குது. ஆனா இந்த சண்டைக்கு மெயின் காரணமா இருந்த கானா வினோத்தோட வைஃபான பாக்யா போலீஸ் விசாரணையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத அவருடைய கணவரான கானா வினோத் மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப பேசுபொருளா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக் வித் கோமாளி அப்படிங்கிறதே ஒரு ஃபன் அண்ட் கலாட்டா நிறைஞ்ச ஷோ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த ஷோவில் ஃபஸ்ட்டில் இருந்தே ஸ்டார்டிங்கில் கானா வினோத் திவாகரை புள்ளி பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் அப்பப்போ அவர் அதுக்கு தேவையில்லாமல் இரிட்டேட் ஆகி அதுக்கு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இது ஒரு புறம் இருக்க கானா வினோத் எப்பவும் போல் அவர்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் திடீர்னு திவாகர் என் பக்கத்தில் நின்றுக்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தார். நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக என்னுடைய தோல் மேலே கையை போட்டு இந்த மாதிரி அவர் கூட தானே நீ இத்தனை நாளாக இருந்த, என் கூட ஒரு நாள் இரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சிரிச்சாரு. எனக்கு உண்மையிலே இரிட்டேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அப்செட் ஆகிட்டேன். அப்புறமேல் கானா வினோத்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னும் போது, இது ஃபன்னாடா, இது ஃபன்னா, உன் தங்கச்சி மாதிரி அவகிட்ட பேசுகிற விஷயமாடா இது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கானா வினோத் திவாகர் கிட்ட சீரியஸாக சண்டைக்கு போயிட்டார். எனக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரில, ப்ளீஸ் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறமேல திடீர்னு என்ன நடக்குதுன்னு ஒரு புரிஞ்சுட்டு புகழண்ணா மாக்காப்பா அண்ணாலாம் திடீர்னு கானா வினோத் கிட்ட என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்படி சொல்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லும் போது, என்ன இது ஃபன்னா, எதில் தான் விளையாடணும் அப்படின்னு அந்த டைமில் கூட மாக்காப்பாவும் சரி புகழும் சரி காமா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எடுத்த உடனே யாருமே அடிக்கலை, சண்டை பண்ணலை, எதுவுமே அங்கே நடக்கலை. ஆனால் அப்போ கூட அவர் நான் ஃபன்னுக்கு தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த தான் பண்ணினது தப்பும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அதுக்காக அவர் ஸ்டாண்ட் பண்ணினாரு. அப்புறமேலே திடீர்னு அவரே என்ன பண்ணாருன்னா புகழை பார்த்து, உண்மையிலே நான் சிடபிள்யூசிக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது உனக்கு பிடிக்கல, எங்கே நான் உன்னுடைய பிளேஸ்க்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சரியான ஜெலசி அப்படி. அது மட்டும் இல்லாமல் நீயும் மாக்காப்பாவும் சேர்ந்து என்னை இந்த ஷோலேருந்து விரட்ட பார்க்குறீங்க. ஆல்ரெடி மாக்காப்பா என்னை அண்டாக்கா கசம் அப்படிங்கிற ஷோலேருந்து உன்னால தான் நான் வெளியில் போனேன், என்னுடைய அந்த நேம் உன்னால தான் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமேல அவரே தான் ரொம்ப ஹார்ஷாகவும் அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தை பார்த்து கேஸ்ட்டை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு பாதியில் ஓட்டின வந்தானே அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சதுனால எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி அது சாதாரணமாக அது கை கலப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ தன்னை மற்றவங்க தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் யாருமே அவரை அடிக்கலை, தாக்கலை. ஏன் இப்படி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்யூசிவாக பேசுனதும் அவர் தான், கேஸ்ட்டை பற்றி பேசுனதும் அவர் தான், மற்றவங்களோட கேஸ்ட்டை பற்றி தப்பாக பேசுனதும் அவர் தான். இப்படி இருக்கும்போது தன்னை தாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மெடிக்கல் ப்ரூஃப் அது இதுலாம் இன்றைக்கி சப்மிட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவரெல்லாம் இது எனக்கு தெரிஞ்ச பிளான் பண்ணி பண்ணின மாதிரி தான் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் இந்த விஷயத்த இவர் ரொம்ப நாள் கானா வினோத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு போல. கண்டிப்பாக அதுக்கான ஒரு ட்ராமா மாதிரி தான் எனக்கு இது தெரிஞ்சுது. ஏன்னா திடீர்னு எங்களை அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு சண்டை அப்படின்னா ஓகே, நீங்கள் பண்ணினது தப்புனா ஓகே நான் சாரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இல்லை நான் பண்ணினது ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் தான் இந்த ஷோவை விட்டு எலிமினேட் பண்ண பார்க்குறீங்க, வெளியேற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானா சொன்னால் கண்டிப்பாக இவர்
இந்த பிளானோட தான் ஆக்சுவலாக உள்ளே வந்திருக்காரு. இப்படிலாம் பண்ணணும், இன்னும் அடுத்து அவர் அந்த இதுலேயே இருக்கணும், அதாவது அந்த ட்ரெண்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் இவர் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு லேட்டராக தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக வந்து கானா வினோதோட வைஃப் வந்து பாக்யா பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே நடந்த விஷயங்களை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயங்களை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாக்யாவும் இந்த விஷயத்தை பற்றி போலீஸில் ரொம்பவும் கிளியராக சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, என்ன கிட்ட இப்படி அப்யூசிவாக பேசுறதுனால மட்டும்தான் கானா வினோத் இன்னைக்கு வந்து திவாகர் கிட்ட ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இது வந்து பர்சனலாக வந்து நடந்த விஷயமே தவிர அவர் வந்து இந்த விஷயத்தை ஃபிகர் அவுட் பண்ணி தான் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்கிட்ட பேசுனது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் பாக்யா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து மாக்காப்பா மேலேயும் புகழ் மேலேயும் அவர் வந்து தேவையில்லாத கொடுத்த கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவருடைய பர்சனல் மற்றும் பிளானிங் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து நடந்துக்கிட்டது வந்து எனக்கு அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. இதை ஃபன்னுன்னு நாம் எப்படி ஏற்றுக்க முடியும், அதனால தான் நான் அதை அவர்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஓப்பனாகவும் கோவமாகவும் இந்த விஷயத்தை வந்து கானா வினோத்தோட வைஃபான பாக்யா வந்து பேசியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஸ்வேதா அதாவது சின்ன மருமகள் சீரியல் ஸ்வேதாவோட கணவரான ஆதி வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், சின்ன மருமகள் சீரியல் ஸ்வேதாவாக இருக்கட்டும், 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன மாதிரியே இன்னொரு இலங்கை பொண்ணை வந்து ஆதி வந்து ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி பேசி பேசி ஏமாத்திருக்காரு. அந்த விஷயத்த நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன். ஏன்னா ஆதியால் பேசி பேசி ஏமாற்றப்பட்டு மனம் முடிஞ்சு போய் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இலங்கையை சேர்ந்தவர். ஆனால் அந்த பொண்ணை பற்றினா இன்னும் முழு டீட்டெயில் வந்து கிடைக்கல. ஆனால் அந்த பொண்ணு அதிகபட்சம் நான் ஆதி கூட தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் டிடிஎஃப் வாசனும், உன்னால் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமகள் ஆக்ட்ரஸான ஸ்வேதாவும் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பெண்களை மட்டும் கிடையாது, நிறைய பேரோட மணியையும் ஏமாத்திருக்கான். அது மட்டும் கிடையாது, தாமரை வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எங்ககிட்ட பணம் இல்லை, அதாவது சின்ன மருமகள் சீரியலுக்கு வர முன்னாடி உண்மையிலே எங்ககிட்ட பணம் கிடையாது, 3 வேளை சாப்பிட்றதுக்கு கூட எங்ககிட்ட பணம் கிடையாது. ஆனால் ஒரு அம்மா மாதிரி எங்களை வந்து பார்த்துக்கிட்டது தாமரை அம்மா தான். ஆனால் அவங்க மேலேயே நீ இன்னைக்கு வச்சிருக்கிற குற்றச்சாட்டு, உன் கூட கள்ளத்தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். உனக்குலாம் வெக்கமா இல்லை, அசிங்கமாக இல்லை? அவங்க உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, எப்படி ஒரு கூட பிறந்த தம்பி கூட அப்படி பார்த்துக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு உன்னை நம்பிக்கை வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் யூடியூப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. எதுக்கு நீ வந்து இப்படி அவங்கள ஏமாத்திட்டு போவோன்னு அவங்க நினைச்சா அவங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. உன்னை வீட்டில் ஒரு ஆளாக நினைச்சாங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய மொத்த ஃபேமிலியும் உன்னை சேர்ந்து அடிக்கும் போது கூட அவங்க வந்து உனக்காக பேசி உன்னை வந்து ரெஸ்கியூ பண்ணி உன்னுடைய லேப்டாப் ஃபோன் எல்லாமே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், எல்லாருமே தப்பு பண்ணுறது இயல்பு தான், அவன் இதுக்கு மேலே திருந்தி வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட பேசி உன்னை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? ஒரு பிடி சாதம் போட்ட போட்டவங்களை கூட வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ஆனால் தாமரை எனக்கு பண்ணின விஷயங்களை நான் மறந்தா நான் வாழ்க்கையில் நன்றியே இல்லை. ஆனால் நிறைய டைம் தாமரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நான் இந்த மாதிரி அவங்களோட எந்த விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறேன். அது பலருக்குமே தெரியாது, செத்து போயிடலாமான்னு போல இருக்குது. ஆனால் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே அந்த ஒரு ஹோப்பில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் டிவோர்ஸ் வாங்கிடணும், எனக்கு நீ வேணாம், என் லைஃப்பில் நீ இருக்கக்கூடாது, என்னை நீ ஒய்ஃப்னோ எக்ஸ் ஒய்ஃப்னோ எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. தயவுசெய்து யூடியூப் சேனலுக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஆட்களை தயவுசெய்து இன்டர்வியூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கிற மாதிரி ஸ்வேதா அந்த ஆடியோவை கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு உண்மையில எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது.